கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1199 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 121 நாளை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இந்த பலன் தரும் தேவன் எபிசோடு 1199 இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி, உன்னை காக்கிறவர் உறங்கார், உன்னை பாதுகாக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்திலே நிழலாயிருப்பார். உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். போக்குவரத்து எல்லாவற்றையும் காப்பார். மொத்தத்திலே உன் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். ஏனென்றால் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, அசதியாய் இருப்பதும் இல்லை. வலது பக்கத்திலே நிழலை போல என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் நிழலாக பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதை எத்தனையோ சத்துருக்களும் பகைவர்களும் அசைத்து பார்க்க நினைத்தார்கள். ஆனால் அவன் கர்த்தரை வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அவனுடைய வாழ்க்கை பிரயாணங்கள், வாழ்க்கை பயணங்கள் அமைந்த காரணத்தினாலே எந்த சத்துருவாலும் எந்த பகைவர்களாலும் அவனை அசைக்க முடியவில்லை. இன்றைக்கும் என்னை யார் பாதுகாப்பார் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற மகனே, மகளே, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அந்த நல்ல ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்கிற மகனே, மகளே, பாதுகாப்போடு நீ வாழ வேண்டுமா? உன்னை காக்கிற கர்த்தரிடத்திலே திரும்பு. மனிதர்களால் பாதுகாப்பில்லை. சில வேளைகளிலே அரசாங்கத்தாலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆங்காங்கே மாநிலங்களிலே குழப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பாதுகாப்பேன் மகளே, நீ என்னிடத்தில் வா. பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே, பாதுகாப்பற்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, விழித்திருந்து உங்களை பாதுகாப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.